என்னடா வாழ்க்கை இது? ஒருத்தி பேங்க்கில் சுத்தமாக காசு இல்லைடா. அப்பா 7000 தான் அனுப்புகிறாரு. அது ஃபுட்டுக்கும் ரெண்டுக்குமே சரியாக போயிடுது. இது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸு, ஜெராக்ஸு, இன்டர்ன் ரிப்போர்ட் வேறு. இதுவும் இல்லாமல் நைட்டு கேட்ரிங் ஒர்க் கூட போகிறான்டா. அதுவுமே பற்ற மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது மச்சான். இருறா மச்சான், வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். ஹலோ, சொல்லுடா. செலக்ட் ஆகலை. எனக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அது எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. எப்பயுமே லைஃப்பில் நமக்கு பிடிச்சது நடக்கவே நடக்காது. தம்பி, ஒழுங்காக படிக்கிறியா? கம்பெனிலாம் வருதா? தம்பி, உனக்கு அடுத்து தங்கச்சி இருக்கா, அவளும் படிக்கிறா. நீ அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். காலேஜ் முடிஞ்சதும் ஏதோ ஒரு ஜாப் போகணும். சும்மா வெட்டியாக இருக்காமல் ஃப்ரெண்டு கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, வந்து சேரன்னா சேருப்பா. இன்ஜினியரிங் படித்தாலாம் ஐடி தான், வேலையே இல்லை. நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதோ ட்ரை பண்ணலாமே. அப்பாவுக்கு வர வயசாகிட்டே போகுது. அடுத்து நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும். சும்மா மட்டும் இருந்துடாத, அப்புறம் அதுவே பழகிடும். ஸ்டூடெண்ட்ஸ், 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும்பா, அப்புறம் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எங்கடா ஓடுறேன்? எதுக்கடா ஓடுறேன்? 12th முடிச்சு நீட்டாக 2 வருஷம் வேஸ்ட் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் இன்ஜினியரிங் எடுத்து என்ன படிக்கிறோன்னு புரியாமல் தெரிஞ்சதெல்லாம் மறந்து 4 வருஷத்துக்கு நடுவில் இதுதான் நமக்கு வரும்னு புரியும் போது கடலில் நீச்சலும் தெரியாமல் படகும் இல்லாமல் தத்தளிக்கிற மாதிரி இருக்கு. சரி, டிகிரி முடிப்புன்னு எல்லா பேப்பரையும் மக்கப் மட்டும் பண்ணி பாஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸில் உட்காந்தாலும் ஒன்றும் வரல. பாதி எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடுது. இது காம்படிஷன் தாகாமல் போயிடுது. வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன்? பயமா இருக்கு. முன்னாடினா இப்படி புலம்புகளை பார்த்து நானே சிரிச்சிருக்கேன். இப்ப நானே புலம்பிட்டு இருக்கேன், அதுவும் தனியா. நீ நைட் அவுட்டிங் போகலான்டா. நீ கார் கொண்டு வந்துரு. போன டைம் போன அதே பிளேஸ் போகலான்டா. அப்புறம் நம்ம போய் அவனுக்கு கூட்டு வந்து சரி ஃபன்னாக இருந்துச்சு. ராகுல், அவனை கூட்டு வந்துரு மச்சி, மஜா பண்ணலான்டா. திருமச்சி அவனுக்கு கூப்பிட்றான். டே பிஸ்கெட் எடுத்துக்கடா. நீ நைட் ஹாஸ்டல் மாட்டேன், அட்டன்ஸ் போட்டுரு. இந்தா வேணாம் மச்சான். சார் ரொம்ப பண்ணாதரா, புட்றா. சரி போ. ஹலோ.
ஏய் ரிசல்ட் வந்தது பார்த்தியாடா? நான்லாம் M3 ஒன்றுமே பெருசாக இல்லைடா, ஆனால் அவர் எப்படியோ பாஸ்போர்ட் விட்டாரா. ஏன்டா நீ வேற மேட்ச்சில் ஜூனியர்ஸ்ட்டை போய் தோத்துட்டோம்டா. ஏன்டா நல்லா தான் வரான்டா, நான் பார்த்தேனே. ஆமாம் மச்சி, 2 6 4 4 அடிச்சேன்டா. எப்படா தோத்துட்டு வைக்கவெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கி? பழகிருச்சுடா. ரைட்டு. சாரிங்களா, கொஞ்சம் கோவமாக இருக்கனால தான் பண்ண முடியல. சரி போச்சுக்க, சாரி. ஹலோம்மா. ஹலோ, நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் இந்த வேலையை நாளைக்கு முடிச்சுக்கலாம்மா. டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. போன கொடுமா தம்பி, நீ பார்ப்பா. ஓகேப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கான பொறுப்புகளுக்காகவும் கடமைகளுக்காகவும் அடுத்தென்ன ரெகுலராக ஓடிட்டுருக்குற நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க. ஒரு நாள் உங்களுக்காக இர்ரெகுலராக உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை செய்யுங்க. அது விளையாடுறதோ படம் பார்க்குறதோ என்னமோ, எனிதிங். an irregular day.